ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, எல்லோரிடத்திலும் அன்பாய் இருக்கக்கூடிய உன்னை இந்த வராகியம்மா நான் மட்டும் ஒதுக்கி வைத்து விடுவேனா என்ன? உனக்கான நல்லது செய்வதற்காகவும் இப்போது உனக்கு தேவையான ஆறுதலை கொடுத்து உன் மனதை மகிழ்ச்சியோடு மாற்றுவதற்குமாக தான் உன் குலதெய்வமாக இருக்கக்கூடிய இந்த வராகி தாய் உன் வீடு தேடி வந்துள்ளேன். எனக்கு நீங்கள் குலதெய்வம் இல்லையே என யோசிக்கலாம். உன் குலத்தை வாழ வைக்கக்கூடிய இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கான குலதெய்வமாகத்தான் மாறிவிட்டேன். ஆம் என் செல்லமே, நீ முதன்முறையாக எப்போது என்னை நோக்கி நம்பி வணங்கினாயோ, கையெடுத்து கும்பிட்டு என்னை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாயோ, அப்போதே உன்னை மட்டுமல்ல உன் தலைமுறையையும் உன் குலத்தையுமே காப்பாற்றுவேன் என நான் என் மனதிற்குள் உறுதியை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என் செல்லமே. இப்போது உனக்காக உன் வீட்டு வாசலில் காத்திருக்கும் என்னை அப்படியே மனமுவந்து உள்ளே வரவழைத்தாயல்லவா? உன் மனதிற்குள் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டாயல்லவா? இனி நடக்கப் போகும் அற்புதங்களை பொறுத்திருந்து பார். நான் இனிமேல் எல்லாவற்றையும் உன் வாழ்வில் உனக்கு பிடித்தது போல மிகச் சிறப்பானதாகவே நடத்தி தரப்போகிறேன். சூழ்நிலை சரியில்லை சரியில்லை என்று சொல்லுதானே வாழ்ந்து கொண்டிருந்தாய்? சூழ்நிலை சரியில்லை என சொல்லுவதெல்லாம் தவறு என் தங்கமே. உன்னோட வாழ்க்கை சூழ்நிலைய நீ சரியா பயன்படுத்திக்கலங்கிறது தான் உண்மை. உனக்காக எவ்வளவோ நல்ல விஷயங்களை நீயே உனக்கு சாதகமா மாத்திக்கிறது போல நான் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தேன். ஆனா அது நீ சில சமயங்கள்ல மிகவும் அசாதாரணமா இருந்துட்ட, சில சமயங்கள்ல கவனம் இல்லாம கவனக்குறைவாவும் இருந்துட்ட. அதனாலதான் உனக்கு கொடுத்த பல நல்ல வாய்ப்புகளை நீ இழந்துட்ட. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் உன்னுடைய ஆயுட்காலமும் நீ வாழ வேண்டிய வசந்த கால நாட்களும் சிரிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய நாட்களும் நிறைய இருக்குது தானே. உன்னை யாருமே புரிஞ்சுக்கல நினைச்சு அழுகாத என் செல்லமே. உன்னை நீ புரிஞ்சுக்கிட்டா உன் வாழ்க்கையில எல்லா நாளும் மகிழ்ச்சிகரமான நாளாகத்தான் இருக்கும். உன் வாழ்க்கை சரியோ தவறோ, வாழுகிற வாழ்க்கைய உனக்கு பிடிச்ச மாதிரி உன் மனசாட்சிப்படி வாழ். மற்றவர்கள் யார் என்ன சொன்னால் என்ன? உன் மனசாட்சிக்கு நீ உண்மையா நேர்மையா இருக்க. நீ ஒருபோதும் யாருக்கும் கஷ்டம் கொடுக்கவோ யாரையும் துன்புறுத்தவோ நினைச்சதே கிடையாது. அப்படி இருக்கும்போது உன் குலத்தை காக்கும் இந்த வராகியம்மா நான் மட்டும் உனக்கு துன்பத்தை கொடுத்துடுவனா என்ன? இப்போது உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்ல உன் வராகியம்மா நானே வந்துட்டேன் என் செல்லமே. உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லவும் குழப்பங்களுக்கு விடை சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க யாரும் நல்ல மனிதர்கள் கிடையாது. அவர்களிடம் போய் உன் பிரச்சனைக்கான முடிவை கேட்பதற்கு நீயும் கெட்ட பிள்ளையும் கிடையாது. உனக்கான எல்லா விஷயங்களையும் சரி செய்யறதுக்கு இந்த வராகியம்மா நானே இருக்கேன் என்பதை புரிந்து கொள். இந்த உலகத்திலேயே தாய் தந்தைக்கு அடுத்து நீ வணங்கக்கூடியது என்னை கூட இல்ல, நீ செய்யக்கூடிய வேலையை தானே. நான் என்னதான் இருந்தாலும் உன்னை படைச்சிட்டேன். உன்னுடைய குலத்தை காக்க வேண்டிய காவல் தெய்வமாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். அது என்னுடைய பொறுப்பும் கடமையுமாக இருக்கு. உன்னை பெத்தவங்களும் ஒரு வழியில உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பையும் கடமையும் வச்சுக்கிட்டு அதன்படி வாழ்றாங்க. அதனால எனக்கு அடுத்தாலும் சரி, உன்னுடைய பெற்றோர்களுக்கு அடுத்தும் சரி, உனக்கு எல்லா வகையிலும் நல்லதை செய்யக்கூடியது, உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டலையும் வளத்தையும் தரக்கூடியது நீ செய்யும் வேலைதானே. நீ செய்வது தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, அதுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அதையும் நீ தெய்வமாக பார்க்க வேண்டும் என் செல்லமே. நீ உன்னுடைய வேலைகள்ல எந்த அளவுக்கு கவனத்தோடும் பொறுப்போடும் அதற்குரிய மரியாதையை கொடுக்கிறியோ அதே போல அதற்குண்டான பலன் நிச்சயமா உனக்கு கிடைக்கும். நீ கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு நாளும் வீணாக போகாது என் செல்லமே. நீ வேலை பார்க்குற இடத்துல, நீ தொழில் செய்யக்கூடிய இடத்துல உனக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, யார் உனக்கு எதிரியாகவே தோன்றினாலும் சரி, எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கு கெட்டது செய்யறவங்களையும் கெடுதல் நினைக்கக்கூடிய அந்த எதிரிகளையும் உன்னிடமிருந்து அகற்றி தூரமாய் நான் தூக்கி போடுறேன். நீ எதிர்பார்க்காத ஒண்ணு சீக்கிரம் உன் வாழ்க்கையில நடக்கும். நீ எதிர்பார்த்த சந்தோஷமும் சீக்கிரமே உன் வாழ்க்கையில வந்து சேரும் என் செல்லமே. நீ எதையும் பெருசாக நினைச்சு கவலைப்படாத. உன் வாழ்க்கையில எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா அதன் மூலமாக கிடைக்கும் சந்தோஷம் என்பது நிச்சயம் மிக பெரிய அளவில் இருக்கும்படி உனக்கான இன்பத்தை நான் வரவழைக்கிறேன் என் தங்கமே. நீ நினைக்கிற ஒண்ணு அதன்படி நடந்துட்டா உடனே ஆகா நல்லது நடந்துருச்சுன்னு சந்தோஷப்படுற. அப்படி நீ எதிர்பார்த்த விஷயம் நடக்காவிட்டால் ஐயோ துன்பம் என் வாழ்வில் வந்து சூழ்ந்து விட்டதேன்னு தானே வருத்தப்படுற.
ஆக மொத்தத்துல உன்னோட எதிர்பார்ப்புகள் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. நீ எதிர்பார்க்கறது நடந்துட்டா நல்லது, நடக்காட்டி கெட்டது. அப்படி நீ எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் என்ன நடந்தாலும் எல்லாம் சரிதான், எல்லாம் நன்மைக்குதான்னு யோசிக்க பழகு. எப்போது உனக்குள் இந்த பக்குவம் வரப்போகிறது என் செல்லமே? எப்பவுமே முடியாத விஷயங்களையே நினைச்சு கனவு கண்டுகிட்டே இருந்துகிட்டா எப்படி உன்னால் பலவற்றை முடிக்க முடியும்? முடியாததையும் முடித்து வைக்கக்கூடிய திறமையும் சக்தியும் உனக்குள்ள இருக்கு. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் முடித்து கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் கூட நான் வரவழைக்க தயாராக தானே உன்னை தேடி வந்திருக்கேன். மேலே ஏற்றும்போது எப்போதும், அதாவது உன் வாழ்க்கையில நீ முன்னேறி போகும்போது உன் எதிரில் வரக்கூடிய மனிதர்களிடம் நீ கொஞ்சம் இனிமையாக பேசணும். ஏன்னா யார் எப்போ மேலிருந்து இறங்குவாங்க கீழிருந்து மேலே போவாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா? ஒரு சில நேரங்கள்ல மனிதர்கள் என்ன செய்றீங்க தெரியுமா? உங்களுக்கான வாழ்க்கை நல்ல வளமாய் மாறும்போது, நிறைய ஆடம்பரமும் நிறைய வசதிகளும் வாய்ப்புகளும் வரும்போது சந்திக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் ரொம்ப அலட்சியமா பாக்குறீங்க. அலட்சியமா நினைச்சு அவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் அலட்சியமா பேசுறீங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நான் நிரந்தர செல்வத்தையும் நிரந்தர வருமானத்தையும் வளத்தையும் கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. யார் எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்தாலும் எல்லா சூழ்நிலைகள்லையும் ஒரே மாதிரி இருக்காங்களோ, ஒரே மாதிரி பேசுறாங்களோ, ஒரே மாதிரி பழகுறாங்களோ அவர்களுக்குத்தான் நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ ஒருபோதும் யாரையும் சார்ந்து வாழணும்னு நினைக்கல. தன்னுடைய சுய முடிவுல சுய உழைப்புல சொந்த காலில் நிக்கணும், தன்மானத்தோட வாழணும், கௌரவமா இருக்கணும்னு நினைக்கிற. அப்படிப்பட்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு மற்றவர்களை விட உயர்வான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். இந்த வாழ்க்கை மூலமா நீ யாருங்கிறத நான் உலகத்துக்கே காட்டுவேன் என் செல்லமே. அறிந்தோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ உன் வாழ்க்கையில நீ சில தவறுகளை செய்து விட்டாய். எல்லாம் மனித இயல்புதானே. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை மன்னிக்க கூடிய தெய்வ குணம் இந்த வராகி அம்மாவுக்கு இருக்குது. அதே போன்ற நல்ல குணத்தை நீயும் கொஞ்சம் வளர்த்துக்கொள்வாயா என் செல்லமே? தாயை போலதானே பிள்ளை இருக்கணும். உன் வராகி அம்மா என்ன போலவே உனக்கு கெடுதல் செய்பவர்களையும் அறியாமல் தவறு செய்தவர்களையும் மன்னிக்க கூடிய நல்ல குணத்தை வளர்த்துக்கோ. உன்கிட்ட அன்பு வைக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய நல்ல குணம் உனக்குள்ள இருந்தா எந்த தீங்கும் நடக்காது என் செல்லமே. ஒரு காரியம் நல்லதா கெட்டதா, இதை செய்யலாமா வேண்டாமான்னு உனக்கு சந்தேகம் வரும்போது அதை நல்ல பக்கமாக நீ எடுத்துக்கொண்டு அதற்கான வேலைகளை செய்யலாம். ஏன்னா இந்த வராகி அம்மாவின் மீது நீ பொறுப்பை போட்டு விட்டாய் அல்லவா? உன் வாழ்க்கைக்கு நான் தான் நல்லது செய்வேன், நீ என்னை நம்பி வந்துட்ட. அப்படி இருக்கும்போது நீ செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் முடிவை நான் நல்லதாகத்தானே கொடுப்பேன். தேவையில்லாமல் கண்டதையும் நினைச்சு குழம்பாத. எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய வலிமையை நான் உனக்கு கொடுக்கிறேன். எல்லா காரியங்களிலும் நிச்சயம் நீ வெற்றியைத்தான் பெறுவாய் என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் நீ தன்னந்தனியாக தன்னம்பிக்கையோடு செய்து முடிப்பதற்கான தேவையான சக்தியையும் நான் உனக்குள்ள கொடுத்து வைக்கிறேன். எப்போதும் நல்ல எண்ணங்களை கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நல்ல விஷயங்களே நடக்கும். பண்படாத உள்ளம் கொண்ட மனிதர்கள் தான் சுயநலத்தோடும் சூழ்ச்சி செய்தும் வாழ்வார்கள். நீ எப்போதும் என் பிள்ளை. உன் மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களையே விதையாக போட்டு நல்ல செயல்களையே செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லதை நடத்தி தரும் வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். உள்ளதை எல்லாம் முழுமையாக நான் சொல்லிவிட்டேன். நல்லதை செய்பவன் உனக்கு எதிரியாவே இருந்தாலும் அவன் நல்லது செய்யறான்னு தெரியும் போது அவனை போய் பாராட்டவோ அவனிடம் சேர்ந்து கொள்ளவோ நீ யோசிக்க வேண்டாம். ஆனா அதே நேரத்துல உன் கூடவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பன் கெட்டவனா மாறுறான், கெட்ட செயல்களை செய்கிறான், கெட்ட பழக்கங்களில் ஈடுபடுகிறான் என்றால் யோசிக்காமல் அவன்கிட்ட இருந்து விலகிடு என் செல்லமே. எப்போதும் கடந்த கால நினைவுகள்லயே நீ வாழவும் கூடாது. எதிர்காலம் என்னவாகுமோன்னு நீ கனவு கண்டுகிட்டே வாழ்நாளை வீணாக்கவும் கூடாது. தற்போதைய இந்த நிகழ்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதன் மூலமா நல்ல விஷயங்களை செயல்படுத்த பாரு. உன்னுடைய உடல் நலம் என்பது மிக பெரிய பரிசல்லவா? அந்த உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும்படி உனக்கான வேலைகளை செய். உடல் நலத்தை பாதுகாப்பதில் உனக்கு சோம்பல் தனம் வேண்டாம். நீ எதிர்பார்க்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நான் உனக்கு நடத்தி முடிப்பேன்.